ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது ஊசி மல்லிங்க. இது பாருங்கள், இது ஊசி மல்லி செடி. இது வந்து 6 உயரத்துக்கு ஊசி மல்லி செடி இருக்குங்க. இந்த ஊசி மல்லி செடி பார்த்தோமா ராமேஸ்வரத்துலேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. இந்த ஊசி மல்லி பூ இப்போ வந்து பூத்துட்ருக்கு, பருவடைக்கிறது ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து செடி வந்து நம்ம வாங்கிட்டு வந்தது எங்கேன்னு பார்த்தோமா ராமேஸ்வரங்க. ராமேஸ்வரம் தான் நம்ம ஆர்டர் போட்டு நமக்கு வந்துருச்சு. வைக்கிறதுக்கு எப்படி வைக்கணும்னா பாருங்களேன், 4 அடி விட்டு ஒரு செடிங்க, 4 அடிக்கு ஒரு செடி வைக்கணுங்க. தெரியுதுங்களா? ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் கேப் வந்து 4 அடி இருக்கணும். அதே போல் இந்த ஒரு செடியோட நீளம், அதாவது இந்த லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் உள்ள கேப்பும் 4 அடி இருக்கணுங்க. அப்போ தான் வந்து செடி படறதுக்கும் வளர்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தோமா, இப்போ செடி ரொம்ப பெருசாக வளருது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இந்த மாதிரி நம்ம கெவை கொடுத்துக்கணுங்க, அதாவது ஊனி கொடுத்துக்கணும். பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஊனி கொடுத்துக்கணுங்க. அப்போ வந்து செடி வந்து என்ன ஆகுதுன்னா கீழே விழாமல் இருக்கும். அதாவது செடி கீழே விழாமல் நெட்டாக குத்தாக வளருங்க. அப்படி கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா, இந்த பூச்சி புழுவெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நோய் தாக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பூச்செடிங்களை கீழே விழாமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. இந்த ஊசி மல்லி செடிங்க வந்து கீழே விழாமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ எதுவுமே வந்து பார்த்திங்களா, செடி மேலே தான் இருக்கும், கீழே போகிறது என்ன பண்ணணும்னா கட் பண்ணி விட்ருவாங்க. கட் பண்ணிக்கணுங்க. இதனோட விலைன்னு பார்த்தோமா தை மாசியில் தான் வந்து ஊசி மல்லியாக இருந்தாலும் சரி, குண்டு மல்லியாக இருந்தாலும் சரி, இதனோட ரேட் எப்போ அதிகமாக இருக்கும்னா தை மாதம், மார்கழியிலேருந்து மாசி மாதம் வரைக்கும், தை மாசி அப்போ தான் வந்து இதுக்கு விலை அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமேல் பார்த்தோமா விலை கம்மியாக இருக்குங்க. இப்போது இதனோட விலை என்னென்னு பார்த்தோமா 300 ரூபாயிலேருந்து 500 வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்ம ஊசி மல்லி வந்து 300 ரூபாயிலேருந்து 500 வரைக்கும் கிலோ போயிட்டுருக்கு இப்போது, அதாவது வைகாசியில். அதே ஆனி ஆடிலாம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுங்க. இதில் என்னென்னு பார்த்தோமா, இந்த பூ செடிங்க வந்து கட் பண்ணணும். எப்படி பூக்குன்னா, நம்ம செடிங்களை வந்து கட் பண்ணுற நாள் அந்த மாதம் இருக்குது. நம்ம தை மாதம் அறுவடைக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து இந்த செடிங்களை கட் பண்ணி விட்டால் அது துளுர்த்து வந்து பூ பூக்குங்க. அப்போது தை மாதத்துக்கு வர மாதிரி வந்து அப்போ கிலோ வந்து 5000 7000 வரைக்கும் 8000 கூட சமீபத்தில் போயிருக்குங்க. ஸோ நம்ம அது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி விடணும். செடி கட் பண்ணி விட்டால் தான் அந்த தருணத்தில் பூ பூக்கும், அதாவது தை மாசியில். இது வந்து இப்போ பார்த்தோமா இவங்க வந்து அந்த கரெக்டாக கட் பண்ணி விடாமல் விட்டுட்டாங்க. அதனால் இப்போ தான் பூ பூத்துட்ருக்கு. இப்போ வந்து விலை இல்லை. அதாவது செடியை நம்ம கட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். எந்த நேரத்தில் பார்த்து எந்த மாதத்தில் கட் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து இந்த பூ பூக்கும். அதாவது நமக்கு அறுவடைக்கு கரெக்டான நேரமாக இருக்குங்க. இப்போ நமக்கு பூக்கிறதுலாம் வந்து இது நம்ம அதாவது இப்போ தை மாதத்துக்கு மேலே வரதெல்லாம் வந்து விலை கம்மியாக இருக்கும். நமக்கு அவ்வளோ மகசூல் நல்லா இருந்தாலுமே நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாதுங்க. அதாவது இன்னும் பூ பறிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பறிக்கணும். ஏன்னா இந்த பாம்பு கும்பலாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது ஒன்று. பார்த்தோமா டெய்லியெலாம் கட்ட தேவையில்லை. நம்ம வாரத்துக்கு ஒரு தண்ணி கட்டினா போதுங்க. ஆனால் தண்ணி சொட்டு நீராக இருந்தால் நல்லா இருக்குங்க. இந்த ஊசி மல்லி செடி வந்து இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு 10 சென்டில் வச்சுருக்கா. அப்படிங்க 10 சென்டில் 10 கால் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கால்லையும் பார்த்தோமா ஒரு 15 செடி இருக்குதுங்க. இதில் வந்து ஒரு 150 செடி இருக்கும். கிலோ பார்த்தோமா நமக்கு ஒரு 2லேருந்து 3 கிலோ வருதுங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 கிலோ வருது. இப்போ வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு இந்த பூவினால் வந்துட்டுருக்குங்க. அது 300 ரூபான்னு போட்டோமா 1000 ரூபா ஒரு நாளைக்கு இதனோட வருமானங்க. அதில் நம்ம கூலிலாம் போயிடுச்சுன்னா நமக்கு ஒரு 500 ரூபா நிற்குங்க. அதில் நமக்கு தை மாதமானு பார்த்தோமா கூலி போய் நமக்கு ஒரு நாளைக்கு நமக்கு பார்த்தபடி ஒரு 6லேருந்து 10 ரூபா வரைக்கும் நிற்குங்க. ஒரு 10,000 ரூபா வரைக்கும் நிற்கும். 6000 10,000 வரைக்கும் நிற்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஊசி மல்லி செடி வைக்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து செடிக்கு எவ்வளோ கேப் வைக்கணும், அப்புறம் ஒரு காலுக்கு இன்னொரு காலுக்கும் உள்ள கேப் எவ்வளோ வைக்கணும். அதாவது அதுக்கப்புறமேல் பார்த்தோமா பூச்செடி வந்து சைடில் வந்து கீழே விழாமல் இருக்கணும். அதாவது இந்த கீழே விழுந்தால் நோய் தாக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுபோல் இருக்கும்போது நம்ம இது மாதிரி ஊனி கொடுத்துக்கணும் சப்போர்ட்டுக்கு. தை மாசி மாதம் வர மாதிரி நம்ம பூவை வந்து
பூ வர மாதிரி நம்ம செடிகளை கட் பண்ணி விட்டால் தான் அப்போ தை மாசிக்கு வர மாதிரி நமக்கு அறுவடைக்கு வருங்க. அதுக்கப்புறமேல வர்றது ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் தை மாசி வர மாதிரி நீங்கள் பூவை நீங்கள் செடியை வந்து பக்குவப்படுத்தணும். அது ஒன்று இருக்குங்க. செடி வாங்குறது அது ரொம்ப அவசியம். பார்த்து வாங்கணும். எங்கே வாங்குறீங்கிறத பொறுத்து இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து வாங்கணும். நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து செடி வாங்கியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பராமரிப்புங்கிறது எல்லாத்த செடியோட இது கொஞ்சம் செலவு கம்மி தான். ஸோ நீங்கள் ஊசி மல்லி தாராளமாக வைக்கலாம். குண்டு மல்லி ஊசி மல்லி கலந்து நீங்கள் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.